स्वाहा अग्नये इदं नमः ओम भुव स्वाहा वायुवे इदं नमः ओम शुभ स्वाहा सूर्याय इदं नमः ओम भूर्भुव स्वाहा अग्नये प्रजापतये इदं नमः ओम अग्नये स्वाहा उकर्मा अग्नये इदं नमः ओम कृष्णवे स्वाहा कृष्णाय परमात्मने इदं नमः. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த திலகாவோட புகார் முக்கியம் இல்லையாக்கா? அதுக்கு அவசியமே இல்லை. முதல் மனைவி உயிரோட இருக்கிறப்போ அவளோட ஒப்புதல் இல்லாம ரெண்டாவது கல்யாணம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி கௌரி வந்து நின்னா தங்கதுரை காஞ்சனா கழுத்துல தாலியை கட்டவே முடியாது. லா அதுக்கு இடம் கொடுக்காதுடா. அப்போ ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்றீங்களா? வரும், வந்தே தீரும். திலகா அவன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு மாங்கல்யத்தை எடுத்து வீசிட்டான். அதுக்காக தாலி இன்னொருத்த கழுத்துல கட்ட முடியாது. அது சட்டப்படி தப்பு. ओम सूर्याय स्वाहा सूर्याय इदं नमः ओम प्रजापतये स्वाहा प्रजापतये என்ன மாப்ள யாராவது வரணுமா? ஆமா, ருத்ராய பசுபதயே தாலி எடுத்து தரதுக்கு முக்கியமானவங்க வரணும். பசுபதியே இதன் வந்துட்டாங்க. ஓம் கேசவாய ஸ்வாஹா கேசவாய இதன் நமஹ ஓம் நாராயணாய வாங்க வாங்க. வணக்கம். வாங்க மாப்ள வாங்க. என்ன தங்கதுரை, எங்களை வரவேற்க நீ மாலையோட வரணுமா? ஐயோ மேடம், உங்க வருகை எனக்கு ரொம்ப முக்கியம் மேடம். நீங்க வரத பார்த்துட்டு நான் அங்கேயே உட்காந்துருந்தா உயிரோட இருக்கும் போதே என் உடம்பு செலரிச்சு போகாதா? பணம் வந்த பின்னாடி நல்லா பேச கத்துக்கிட்ட தங்கதுரை. வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கோன்னு சும்மாவா சொன்னாங்க? சரி வாங்க மேடம், வாங்க மாப்ள. ருத்ராய பசுபதியே இதன் நமஹ ஓம் கேசவாய ஸ்வாஹா முதல்ல உட்காருங்க. நம்ம காஞ்சனாவ இந்த மாதிரி அடக்க ஒடக்கமா கல்யாண கோலத்துல பார்த்தாதான் உண்டு போல இருக்கு. அப்புறம் தங்கதுரை, வேற யாராவது வரணுமா? ஐயோ இல்ல மேடம், உங்களுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஐயரே சொல்லுங்க, மந்திரத்தை ரத்தன சுருக்கமா சொல்லிட்டு தாலி எடுத்து மேடம் கையில கொடுங்க. ஓம் ஸ்ரீதராய ஸ்வாஹா ஸ்ரீதராய. நல்ல அமோகமான நேரம். மாங்கல்யத்தை எடுத்து மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே துவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். தெய்வமே, இந்த 2 குழந்தைங்களும் 100 வருஷம் நல்லா தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கணும். என்னத்த வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? அங்க கோவில்ல தங்கதுரைக்கும் காஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ என்னடானா ரொம்ப சாதாரணமா குழந்தைக்கு கொடுக்க பால் பவுடரை கலக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்களா? ஏன் நிறுத்தணும்? எதுக்கு நான் போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? கேடு கட்டது ரெண்டும் சேர்ந்து வாழ்ந்துதான் பாக்கட்டுமே. திலகா, இந்த விஷயத்துல நீ உன் அம்மா பேச்ச கேட்கறது தான் நல்லது. தங்கதோர தப்பானவனா இருந்தாலும் உன் குழந்தைக்கு அப்பா அம்மா. அதுக்காக கொலைக்காரனோட சேர்ந்து வாழ சொல்றது நியாயமா? வேண்டாம் மாமா, உங்க மகன் கூட வாழ்ந்த பழைய வாழ்க்கையை நினைச்சாலே கேவலமா இருக்கு. அந்த மான கெட்டவனுக்காக போராட்டம் எல்லாம் பண்ணேன்னு நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு. அவன் எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வாயை மூடுடி. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ என்னடி சொல்றது? அவனே சொல்லிட்டான். நீ வார்த்தையில சொன்ன, அவன் காஞ்சனா கழுத்துல தாலியை கட்டி சொல்லிட்டான்.
அங்க தங்கதுரைக்கும் காஞ்சனாவுக்கும் கல்யாணமே நடந்துடுச்சு. நடந்துருச்சுல்ல, விட்டு. தலைக்கு என்ன வச்சு ஒரேடியா தலை முழுகிடுறேன். ஹேய், தலைய முழுகிற தலை. இந்த மாதிரி வாழற வாழ்க்கையை கொட்டி கவுக்கவ ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணி வச்சோம். ஏன் அடிக்கிறத நிறுத்திட்ட? கை வலிக்குதா? இல்லடி, மனசு வலிக்குது. மக வாழ வேண்டிய வாழ்க்கை என் கண்ணு இல்ல எவ்வளவுக்கோ போயிடுச்சேன்னு மனசு வலிக்குதுடி. நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. இதை எழுதி கொடுக்கதான் புருஷனை பார்க்க போனியாடி? ஆமா, வேற எதுக்கு போனேன்னு நினைச்ச? நீ சொன்ன மாதிரி அந்த தங்கதுரை கால்ல விழுந்து கதறி, நல்லவனே என்னை ஏத்துக்கன்னு கெஞ்சினதா நினைச்சியா? அந்த மாதிரி கேட்டா அப்புறம் எனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த தங்கதுரை நல்லவனா இருந்தா, ஐயோ என் நல்ல வாழ்க்கை எப்படி காஞ்சனா வேலை பாழா போகுதுன்னு அழலாம் அலறலாம். தங்கதுரை மாதிரி ஆட்கள்லாம் உயிரோட இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறப்போ அவன் கூட வாழ துடிப்பனா என்ன? ஏய், உனக்காக நீ துடிக்க வேணாண்டி. நீ பெத்து வச்சிருக்கே ஒரு குழந்தை, அதுக்காகவாவது துடிக்க வேண்டாமா? வேண்டாம். என் பிள்ளைக்கு அவனோட நிழல், அவனோட இனிஷியல், அவனோட ஆதரவு, பணம், பரிதாபம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் ஒருத்தி போதும் என்னோட மகனுக்கு. ஆமா, என் மகனுக்கு நான் வீரபாண்டியன் பேர் வச்சிருக்கேன். அவன் வீர மகனாதான் வளரணுமே வாழணுமே தவிர ஒரு கோழையோட மகனா, ஒரு கொலைக்காரனோட மகனா வளரவும் கூடாது, வாழவும் விட மாட்டேன். அம்மா, அப்ப நீ அழுததால உன்னை காயப்படுத்துற இந்த கேள்வியை கேட்கல, இப்ப கேக்குற. செத்தது நீலாவதியா இருந்ததுனால நீ தங்கதுரைய மன்னிச்சிட்ட. அதுவே அவன் ஓ பொண்ண கொண்டு இருந்தா மன்னிச்சிருப்பியா? இல்ல நீ மறந்துதான் இருப்பியா? ஓ பொண்ணுனா ஒரு நியாயம், அவங்க பொண்ணுனா ஒரு நியாயமா? சொல்லுமா, உனக்குதான் ஊர் உலகம் பத்தி எல்லாமே தெரியுமே. உனக்குதான் எல்லா தர்மமும் எல்லா நியாயமும் தெரியுமே. எதுக்கு ஒரு கண்ணில சொல்லாம இன்னொரு கண்ணில வெண்ண? அம்மா, அத்தை மாமான்னு எல்லாரும் பெரியவங்களா இருக்கிறப்போ இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். வேற வழி இல்ல, நான் சொல்லியே ஆகணும். என் மக அப்ப இல்லாம வாழ்வான். நான் ஆம்பளை துணை இல்லாமலே வாழ்வேன். வேண்டாம், அவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். சொத்து சொகத்துக்காக நல்லவனா நடிச்சவன், சுருட்டின சொத்தை காப்பாத்துறதுக்காக சொந்த தங்கச்சியே கொண்டவன். இனி எந்த நிலைமையிலயும் அவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். நான் சுமந்து பெத்த பிள்ளைய நானே தனியா வளர்த்து ஆளாக்கிக்கிறேன், போதுமா? அத்தை, அத்தை, நம்ம நீலாவை கொன்ன வழக்குல காஞ்சனா வந்து அவனை காப்பாத்திட்டான்னு மனசு கலங்காதீங்க. என்னடா அந்த தங்கத்தோட தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டானேன்னு வெளியில தெரியாம மனசுக்குள்ள அழாதீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து தங்கதுரைக்கு சரியான தண்டனை கிடைக்கும். ஏன் கிடைச்சிருச்சு. ஆமா, அவனை தண்டனையில இருந்து எவ காப்பாத்தினாலோ அதே காஞ்சனாவால அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அத்தை, அந்த காஞ்சனா லேசுப்பட்டவ இல்ல, அவ கழுத்தை சுத்தின பாம்புக்கு சமம். இது தெரியாம அந்த தங்கதுரை அந்த மலை பாம்ப மாலையா போட்டிருக்கான். அவனோட இந்த நரக வாழ்க்கையோட கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காஞ்சனா பண்ற டார்ச்சரால அவன் கதற போறான். அரச அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லுங்கிறதெல்லாம் பழைய வார்த்தை. இப்பெல்லாம் அப்பப்ப இன்ஸ்டன்டா தண்டனை கிடைச்சிருது. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த தங்கதுரை ஆனந்தமா இல்ல. அந்த காஞ்சனா கையில ஆயுள் தண்டனை கைதியா இருக்கான். என் மகன் வீரபாண்டிக்கு நான் ஒருத்தி போதும். என் மகனை பொறுத்த வரைக்கும் நானே தாய், நானே தகப்பேன். உன் கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடந்திருந்தா, பல பேருக்கு தெரியற மாதிரி நடந்திருந்தா இந்த மாதிரி கேள்வி வந்திருக்குமா? 1000 ஆட்டை வெட்டி போட்டு அவங்க வாயை அடைச்சிருப்பன்ல. என்னம்மா கலகலப்பா இல்லாம என்னமோ மாதிரி இருக்க? என்னாச்சு?